ஷாலினி ஹரிஷை நேரடியாக தாக்காமல் அவனது குடும்பத்தின் பலவீனத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டாள். ஹரிஷ் திலகாவிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே வீட்டின் ஜன்னல்களை உடைத்துக்கொண்டு ஷாலினியின் கூலிப்படை உள்ளே நுழைகிறது. புகைக்கு நடுவே ஷாலினியின் தளபதி விக்ரம் திலகாவின் கழுத்தில் கத்தியை வைக்கிறான். ஹரிஷ் பாய்ந்து செல்வதற்குள் அவனது தலையில் பின்னாலிருந்து ஒரு பயங்கரமான அடி விழுகிறது. ஹரிஷ் தரையில் சாய விக்ரம் திலகாவை இழுத்து கொண்டு வண்டியில் ஏறுகிறான். கார் டயர்கள் சீறி பாயும் சத்தம். ஹரிஷின் ஃபோன் ஒலிக்கிறது. ஸ்பீக்கரில் ஷாலினியின் குரல். ஹரிஷ், நீ இப்போ வெறும் சாதாரண மனுஷன். உன் அனுஷன், உன் அத்தை உயிரோட வேணும்னா சிட்டிக்கு வெளியே இருக்கிற அந்த பழைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு நீ வந்தாகணும். உன் மண்டைக்குள்ளே இருக்கிற அந்த ஃபார்முலாவை கொடு, உன் அத்தையை கூட்டிட்டு போ. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹரிஷ் மெதுவா தரையிலிருந்து எழுகிறான். அவனோட கண்ணில் இருந்த வலி மறைஞ்சு ஒரு வெறித்தனமான நெருப்பு பத்திக்குது. ஒரு ரகசிய சேட்டலைட் ஃபோனை எடுத்து ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் டயல் பண்ணுறான். கர்ணா, டைம் வந்தாச்சு. ஷாலினி என் அத்தையை தொட்டு சிங்கத்தோட குகைக்குள்ளே கையை வச்சுட்டா. நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். உன் ஆட்களோட உடனே அந்த ஃபேக்ட்ரிக்கு வா. பாழடைந்த அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி உள்ள நாற்காலியில் திலகா கட்டப்பட்டிருக்க. அவங்களை சுற்றி ஷாலினியோட 3 கொடூரமான தளபதிகள். விக்ரம், அர்ஜுன், அப்புறம் தீனா. மாடியில் ஷாலினி. ஃபேக்ட்ரியோட பெரிய இரும்பு கதவு க்ரீச்சுங்கிற சத்தத்தோட திறக்குது. எந்த ஆயுதமும் இல்லாமல் மிக கம்பீரமாக நடந்து வரான் ஹரிஷ். அவனோட மூளை ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் கேம் ஆட தயாராகிடுச்சு. அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு பேரழிவின் முன்னறிவிப்பாக தோன்றியது. எந்த சக்தியும் இல்லாத ஒருவன் எப்படி மரணத்தின் முன்னால் இவ்வளவு மிடுக்குடன் வருகிறான் என்ற குழப்பம் அந்த 3 தளபதிகளின் கண்களிலும் அப்பட்டமாக தெரிகிறது. ஹரிஷ் நேராக வந்து நிற்கிறான். அவனது மூளை ஒரு மாபெரும் உளவியல் யுத்தத்தை, சைக்கலாஜிக்கல் கேம் நிகழ்த்த தயாராகிவிட்டது. ஹரிஷ், ஷாலினி, நான் வந்துட்டேன். உனக்கு வேண்டிய அந்த சஞ்சீவினி எக்ஸ் ரகசியம் என் மூளைக்குள்ளே பத்திரமா இருக்குது. ஆனால் இந்த ரகசியத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறதில்ல. உனக்கு விசுவாசமாக நாய் மாதிரி வேலை செய்கிறாங்களே இந்த 3 பேர், இவங்களில் யாருக்கு தகுதி இருக்கோ அந்த ஒருத்தருக்கு தான் இதை தரப்போகிறேன். ஒரு காட்டை அழிக்க வெளியே இருந்து நெருப்பு தேவையில்லை. 2 காய்ந்த மரக்கிளைகள் உரசிக்கொண்டாலே போதும். ஹரிஷ் வீசிய இந்த ஒரு சிறிய வார்த்தை அந்த 3 தளபதிகளின் மனதிற்குள்ளும் அதிகார ஆசையையும் துரோகத்தின் விதையையும் ஆழமாக விதைத்துவிட்டது. ஹரிஷ் இப்படி சொன்ன மறுகணமே விக்ரம் முந்திக்கொண்டு அவனை நோக்கிச் செல்கிறான். இதை சற்றும் எதிர்பாராத அர்ஜுன் அவனை தடுக்க முயல்கிறான். ஆனால் விக்ரம் நிற்காமல் செல்லவே அர்ஜுனுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. திடீரென அர்ஜுன் தன் முழு பலத்தையும் திரட்டி பாய, அடுத்த நொடி என்ன நடக்கிறது என்று விக்ரமும் தீனாவும் சுதாரிப்பதற்குள் விக்ரமின் முகத்தில் இடி முழங்குவது போன்றதோர் பயங்கரமான அறை விழுகிறது. முகத்தில் பலமாக தாக்கும் சத்தம். விக்ரம் கீழே விழுகிறான். சில அடிகள் பின்னால் தூக்கி வீசப்பட்ட விக்ரமின் வாயிலிருந்து ரத்தம் கசிகிறது. தீனா அதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். எப்போதுமே ஷாலினிக்கு விசுவாசமாக இருக்கும் அர்ஜுனிடமிருந்து இப்படி ஒரு மூர்க்கமான தாக்குதல் வரும் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. ஹரிஷின் கையில் இருக்கும் அந்த ரகசியம் அவர்களை அறியாமலேயே அவர்களுக்குள் தீரா பகையை ஏற்படுத்திவிட்டது. மாடியில் நின்று கொண்டிருந்த ஷாலினியின் புருவங்கள் சுருங்குகின்றன. சிங்கம் வலையில் சிக்கிவிட்டதாக அவள் நினைத்திருக்க, அந்த சிங்கம் தன் வலையை தானே பின்னிக் கொண்டிருக்கிறது என்பது இப்போது மெல்ல புரிய தொடங்கியது. அவன் நிஜமாவே விக்ரம் அடிச்சிட்டானா என்று அவளுக்கே தெரியாமல் வாய் முணுமுணுக்கிறது. அர்ஜுன் தன் கைகளையே அதிர்ச்சியுடன் பார்த்தபடி, நான் வேணான்னு சொன்னேன்ல, நீயே நான் சொல்கிறத கேட்கல. விக்ரம் தரையிலிருந்து மெதுவாக எழுந்தபடி ஆத்திரத்துடன், அர்ஜுன், எம்மேலேயே கை வச்சுட்டல. ஹரிஷ்கிட்ட இருந்து நான் அந்த ரகசியத்தை வாங்கிட்டா ஷாலினி மேடம்க்கு அடுத்த இடத்துல நான் உட்காந்துருவேன். உன்னோட அதிகாரம் குறைஞ்சிடும்னு நீ பயந்துட்ட. அதனால தானே என்னை அடிச்ச. தீனா கோபத்துடன், அர்ஜுன், உன் மனசுல இவ்வளவு வன்மம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அர்ஜுன் எவ்வளவோ நிலைமையை சமாளிக்க முயற்சிக்கிறான். ஆனால் விக்ரமின் முகத்திலிருந்து சொட்டும் ரத்தம் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி செய்துவிட்டது. ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு அவர்கள் மூவரும் பிளவுபடுவதை புரிந்து கொண்ட ஹரிஷ் முகத்தில் ஒரு நக்கலான புன்னகையோடு தனது அடுத்த செக்மேட்டை வைக்கிறான். ஹரிஷ் சத்தமாக, அர்ஜுன், உங்கள் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ராமாவை போடுறீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானே ஒரு நிமிஷம் உங்களை அப்பாவின்னு நம்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களே. எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போலானது ஹரிஷின் இந்த வார்த்தைகள். விக்ரமும் தீனாவும் மீண்டும் அர்ஜுனை சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள். ஹரிஷ் இப்போது தீனாவை பார்த்து கை காட்டுகிறான்.
ஹரிஷ் அங்கிருந்தவர்களிடம், இப்போ நடந்தது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரகசியத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தான் பொருத்தமான ஆளுன்னு தோணுது தீனா. சீக்கிரமாக என்கிட்ட வாங்க, உங்கள் காதில் அந்த ரகசியத்தை சொல்கிறேன். இதை கேட்டதும் தீனாவிற்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. தான் ராஜாவாக போகிறோம் என்ற மமதையில் வேகமாக ஹரிஷின் அருகில் சென்று காதை கொடுக்கிறான். ஹரிஷ் அவனது காதில் ஏதோ முணுமுணுக்கிறான். ஆனால் உண்மையிலேயே அவன் எந்த ரகசியத்தையும் சொல்லவில்லை. ஹரிஷ் வேண்டுமென்றே சத்தமாக, ரகசியத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்களா தீனா? நான் சொன்ன மெத்தட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. தீனா குழப்பத்துடன், ஹரிஷ், அந்த ரகசியத்தை இன்னொரு தடவை சத்தமாக சொல்ல முடியுமா? நீ சொன்னது எதுவுமே எனக்கு சரியாக கேட்கல. ஹரிஷ் திடீரென ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டது போல சத்தமாக, ஓ சரி சரி, இப்போ எனக்கு புரியுது. உங்கள் பிளான் உண்மையிலேயே சூப்பர் தான். மற்ற 2 பேருக்கும் அந்த ரகசியம் கிடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலன்னு பொய் சொல்கிறீங்க, அப்படிதானே? அவ்வளவுதான். எரிமலை வெடித்து சிதறியது. இதை கேட்டதும் விக்ரமின் முகம் கோபத்தில் சிவக்கிறது. அர்ஜுனும் ஆத்திரமடைகிறான். ஹரிஷ் தனது வலையை மிகச்சரியாக பின்னியிருந்தான். ஹரிஷ், நான் நிஜமாத்தான் சொல்கிறேன், எனக்கு எதுவும் கேட்கல என்று தீனா எவ்வளவோ கதறுகிறான். ஆனால் யாரும் அதை கேட்கும் மனநிலையில் இல்லை. ஹரிஷ் தீனாவிடம் கிசுகிசுப்பது போல, ஆனால் மற்றவர்களுக்கு கேட்கும் வகையில், தீனா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நிஜமா நான் இதை பற்றி அவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். மயான அமைதி உடைந்து பிரம்மாண்டமான ஆக்ஷன் இசை ஒலிக்கிறது. ஹரிஷ் சட்டையில் இருந்த தூசியை தட்டிவிட்டபடி மிக மிடுக்குடன் எழுந்து நிற்கிறான். அடுத்த வினாடி அந்த அமைதியை சுக்குநூறாக உடைத்து கொண்டு மரணத்தின் தூதனைப் போல ஒரு கருப்பு நிற வாகனம் அந்த தொழிற்சாலையின் இரும்பு கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே சீறி பாய்ந்து வருகிறது. அதிலிருந்து நவீன ஆயுதங்களுடன் கர்ணாவும் அவனது ஆட்களும் குதிக்கிறார்கள். கர்ணா நேராக ஹரிஷின் முன்னால் வந்து நின்று, சிக்னல் கிடைச்சதும் வந்துட்டோம் தலைவா என்கிறான். கண்ணிமைக்கும் நேரத்தில் கர்ணாவின் ஆட்கள் திலகாவை சுற்றியிருந்த கயிறுகளை அறுத்து அவரை பாதுகாப்பாக மீட்டு விடுகிறார்கள். மாடியில் நின்று கொண்டிருந்த ஷாலினிக்கு மூச்சே நின்றுவிட்டது. தனது கண்ணெதிரேயே தனது சாம்ராஜ்யம் சரிவதை அவளால் நம்ப முடியவில்லை. எந்த சக்தியும் இல்லாத ஹரிஷுக்கு எப்படி இவ்வளவு பெரிய படைத்தளவாடம் கிடைத்தது என்று அவளுக்கு புரியவில்லை. ஹரிஷ் திரும்பி தீனாவை பார்த்து ஒரு குறும்பு சிரிப்போடு கண்ணடிக்கிறான். ஹரிஷ் தீனாவிடம், தீனா, அந்த ரகசியத்தை கவனமாக பாதுகாத்துக்கோங்க. பாவம், இவங்க 2 பேரும் இதுக்காக ரத்தமெல்லாம் சிந்தியிருக்காங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, இல்லைனா உங்களை அடிச்சு கூட கேட்பாங்க. பார்த்துருந்துக்கோங்க, நான் வரேன். அப்படி சொல்லிவிட்டு கர்ணாவின் படையோடு மிக கம்பீரமாக வெளியேறுகிறான் ஹரிஷ். தனது வாழ்நாளில் சந்தித்த மிகப்பெரிய தோல்வியின் சுவடாக நின்று கொண்டிருந்தாள் ஷாலினி. கீழே அந்த போலி ரகசியத்திற்காக தீனாவை விக்ரமும் அர்ஜுனும் கொலைவெறியோடு நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். ஷாலினி மாடியிலிருந்து தனது குரல்வளை கிழியும் அளவுக்கு கோபத்தில் கத்துகிறாள். நிறுத்துங்கடா முட்டாள்களா! அவளது கத்தலில் அந்த தொழிற்சாலையே அதிர்கிறது. சிங்கம் தன் வலையை அறுத்து கொண்டு ராஜநடையோடு வெளியேறி செல்வதை ஷாலினி இப்போது முழுமையாக உணர்கிறாள். ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பம். நகரத்தின் இருண்ட நெடுஞ்சாலையில் கர்ணாவின் அந்த கருப்பு நிற SUV கார் ஒரு மின்னலைப் போல சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. பின்னிருக்கையில் திலகா அத்தை இன்னும் அந்த மரண பயத்திலிருந்து மீளாமல் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஹரிஷின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஒரு மாபெரும் சூறாவியை கடந்து வந்தவனைப் போல மிக அமைதியாக இருட்டுச்சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறான். திலகா கண்ணீரோடு கைகூப்பியபடி, ஹரிஷ், என்னை மன்னிச்சிடுப்பா. நான் செஞ்ச பெரிய தப்பால் இன்னைக்கு உன் உசுருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த பிரதாப் இவ்வளோ பெரிய கிரிமினல்னு தெரியாதுப்பா. ஹரிஷ் திலகாவின் கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டு, அத்தை, நீங்கள் வேணும்னு எதையும் செய்யலை. ஆனால் நீங்கள் திறந்தது சாதாரண கதவு இல்லை, ஒரு நரகத்தோட கதவு. ஷாலினி எவ்வளோ பெரிய கொடூரமான ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. அவள் கண்ணில் பட்ட எதுவுமே தப்பிக்க முடியாது. முன்னிருக்கையில் காரை ஓட்டி கொண்டிருந்த கர்ணா லேசாக சிரித்தபடி ரியர்வியூ மிரரில் ஹரிஷை பார்க்கிறான். கர்ணா ஹரிஷை பார்த்து, பாஸ், அவங்க கொடூரமானவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போட்ட மாஸ்டர் பிளானில் அவங்க மொத்த கேங்கும் இப்போ அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு செத்துருப்பானுங்க. ஆமாம், அந்த தீனா காதில் நிஜமாவே என்ன பாஸ் சொன்னீங்க? ஃபார்முலாவை மாற்றி ஏதாச்சும் சொல்லிட்டீங்களா? கர்ணா இப்படி கேட்டதும் ஹரிஷின் முகத்தில் ஒரு மெல்லிய நக்கலான புன்னகை பூக்கிறது. ஹரிஷ் சிரித்துக்கொண்டே, ஃபார்முலாவாவது ஒன்றாவது, நான் அவன் காதில்
சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபியை தான் முணுமுணுத்தேன். ஆனால் அவனுக்கு காது கேட்காத மாதிரி நான் செஞ்ச ஆக்டிங்கில் மற்ற 2 முட்டாள்களும் அது நிஜமான ரகசியம்னு நம்பிட்டானுங்க. காரில் கர்ணாவும் அவனது ஆட்களும் சத்தமாக சிரிக்கிறார்கள். ஒரு சின்ன வார்த்தையை வைத்து எதிரிகளின் மொத்த சாம்ராஜ்யத்தையும் சுக்குநூறாக உடைத்த ஹரிஷின் மூளையை நினைத்து கர்ணா வியக்கிறான். ஆனால் ஹரிஷுக்கு தெரியும், இந்த சிரிப்பும் நிம்மதியும் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது என்று. மறுபுறம் அந்த பழைய ரசாயன தொழிற்சாலையில் பெரிய கலவரமே நடந்து கொண்டிருந்தது. அங்கே இப்போது மயான அமைதி நிலவுகிறது. விக்ரமும் அர்ஜுனும் ஒருவரையொருவர் அடித்துக்கொண்டு இரத்த காயங்களுடன் தரையில் கிடக்கிறார்கள். தீனா பயந்து போய் ஒரு ஓரத்தில் நிற்கிறான். மாடியிலிருந்து இறங்கி வருகிறாள் ஷாலினி. அவரது கண்களில் தெரிந்த கோபம் அந்த பகுதியையே எரித்துவிடும் போல இருந்தது. ஷாலினி தனது கையில் இருந்த துப்பாக்கியால் தீனாவின் காலுக்கு அருகில் 2 முறை சுடுகிறாள். ஷாலினி ஆத்திரத்தின் உச்சத்தில், முட்டாள்களா, அறிவில்லாத முட்டாள்களா, எந்த பவரும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் உங்க 3 பேரையும் ஒரு சின்ன வார்த்தையில நாய் மாதிரி அடிச்சுக்க வச்சுட்டு எவ்வளோ கெத்தா நடந்து போறான்னு பாத்தீங்களா? டேய் தீனா, அவன் உன் காதல என்னடா சொன்னா? தீனா நடுங்கியபடி, மேடம், சத்தியமா அவன் ஃபார்முலாவை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஏதோ பிரியாணி செய்கிறது எப்படின்னு உளறிட்டு போனான் மேடம். இதை கேட்ட விக்ரமுக்கும் அர்ஜுனுக்கும் இப்போதுதான் தாங்கள் எப்படி முட்டாளாக்கப்பட்டோம் என்ற உண்மையே உரைக்கிறது. விக்ரம் பற்களை கடித்துக்கொண்டு, மேடம், என்ன மன்னிச்சிடுங்க. ஹரிஷ் எங்களை இப்படி மாற்றி விடுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவனை ஷாலினி இடைமறித்து ஆக்ரோஷமாக, வாய்ப்பா? ஹரிஷ் வெறும் உடம்பால் சண்டை போடுறவ இல்லை, மூளையால் சண்டை போடுறவ. அவனோட அந்த சஞ்சீவினி எக்ஸ் ரகசியம் அவன் வீட்லேயோ அவனோட தியானா மீடியா ஆஃபீஸ்லேயோ இல்லை. அதுக்குன்னு ஒரு ரகசிய லேப் வச்சுருக்கான். அந்த லேப் எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஷாலினி ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்க்கிறாள். அவளது முகத்தில் ஒரு கொடூரமான திட்டம் உருவாகிறது. ஷாலினி, ஆனால் இன்னைக்கு அவன் தப்பிக்கிறதுக்காக என் வலையில் விழுந்தான் பாரு, அங்கே தான் அவன் தோத்துட்டான். திலகாவோட கழுத்தில் நான் வச்சுருந்த கத்தியில் ஒரு மைக்ரோ ட்ராக்கர் இருந்துச்சு. அது இப்போது திலகாவோட உடம்புல ஒட்டியிருக்கு. அவங்க எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். இரவின் அமைதியை கிழிக்கும் அதிவேகமான கார் இன்ஜின் சத்தம். நகரத்தின் இருண்ட நெடுஞ்சாலையில் கர்ணாவின் அந்த கருப்பு நிற எஸ்யூவி கார் ஒரு மின்னலைப் போல சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. பின்னிருக்கையில் திலகா இன்னும் அந்த மரண பயத்திலிருந்து மீளாமல் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஹரிஷின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஒரு மாபெரும் சூறாவளியை கடந்து வந்தவனைப் போல மிக அமைதியாக இருட்டுச் சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறான். திலகா கண்ணீரோடு, ஹரிஷ், என்னை மன்னிச்சிடுப்பா. நான் செஞ்ச பெரிய தப்பால இன்னைக்கும் உன் உசுருக்கே ஆபத்தா முடிஞ்சிடுச்சு. ஹரிஷ் ஆதரவாக அத்தையின் தோளை தட்டுகிறான். அப்போது அவனது கண்கள் திலகாவின் கழுத்து பகுதியை உற்று நோக்குகிறது. ஒரு போர் வீரனின் உள்ளுணர்வு அது. திலகாவின் கழுத்தில் மிகச்சிறிய அளவில் தோளோடு தோளாக ஒட்டியிருக்கும் அந்த மைக்ரோ டிராக்கரை ஹரிஷின் கழுகு கண்கள் கண்டுபிடித்து விட்டன. ஷாலினியின் திட்டம் அவனுக்கு நொடியில் புரிந்துவிட்டது. எந்தவித பதற்றமும் இல்லாமல் அத்தையை ஆற்றுப்படுத்துவது போல தடவி கொடுத்து அந்த டிராக்கரை யாருக்கும் தெரியாமல் தன் விரல்களுக்குள் மறைத்து கொள்கிறான். ஹரிஷ் கர்ணாவிடம் லேசாக கண் சுமிட்டி, கர்ணா, வண்டியை நம்ம சேஃபக்கம் திருப்பு. முதல்ல அத்தையை பத்திரமா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போவோம். ஷாலினியின் இருப்பிடம். அவள் ஒரு பெரிய திரையின் முன் கையில் ஒயின் கிளாஸுடன் நின்று கொண்டிருக்கிறாள். திரையில் ஒரு சிவப்பு நிற புள்ளி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விக்ரம், அர்ஜுன், தீனா மூவரும் அவளுக்கு பின்னால் கட்டுப்போட்ட காயங்களுடன் நிற்கிறார்கள். ஷாலினி ஒரு வக்கிரமான புன்னகையுடன், முட்டாள்களா, எந்த பவரும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் உங்களை அடிச்சிட்டு போகிறானேன்னு கோபப்பட்டீங்களே. இப்போ பாருங்க, நான் திலகாவோட கழுத்தில் வச்ச அந்த டிராக்கர் ஹரிஷை அப்படியே ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. ஹரிஷ் இப்போ திலகாவை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் காரில் தனியாக சிட்டிக்கு வெளியே போயிட்டுருக்கான். கண்டிப்பாக அவன் தன்னோட அந்த சஞ்சீவினி எக்ஸ் ஃபார்முலா இருக்கிற சீக்ரெட் லேப்க்கு தான் போகிறான். விக்ரம் ஆவேசமாக, மேடம், இந்த முறை நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஷாலினி, எனக்கு ஹரிஷ் உயிரோட வேணும். அந்த ரகசிய ஃபார்முலா என் கைக்கு வந்தவுடனே ஹரிஷை அவன் லேபோட சேர்த்து கொளுத்துறோம். கிளம்புங்கடா. மர்மமான காடுகளின் இரவை உணர்த்தும் ஆந்தை கத்தும் சத்தம். சிட்டிக்கு வெளியே அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு பழைய பழடடைந்த மூலிகை கூடோன். சுற்றிலும் காய்ந்த இலைகளும் சில உடைந்த கண்ணாடி பாட்டில்களும் கிடக்கின்றன. ஹரிஷும் கர்ணாவும் உள்ளே நுழைகிறார்கள். அங்கே ஒரு பெரிய மேசையின் மீது சில மூலிகை தழைகள் கிடக்கின்றன.
ஒரு முதியவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஹரிஷ் அந்த முதியவரிடம் ஏதோ ஒரு மூலிகை மாத்திரையை பற்றி கைகளில் எடுத்து வைத்து மிக தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கிறான். சரியாக அந்த நேரம் பெரிய வெடிச்சத்தம். குடோனின் இரும்பு கதவுகள் வெடித்து சிதறுகின்றன. சிவப்பு நிற லேசர் விளக்குகள் ஹரிஷின் நெஞ்சை குறிவைக்கின்றன. ஷாலினியின் கூலிப்படை அந்த மொத்த குடோனையும் சுற்றி வளைத்துவிட்டது. துப்பாக்கிகளோடு விக்ரமும் அர்ஜுனும் உள்ளே நுழைய, அவர்களுக்கு பின்னால் ஒரு இருள் ராணியைப் போல மிக மிடுக்குடன் நடந்து வருகிறாள் ஷாலினி. அவளது முகத்தில் வெற்றி பெருமிதம். ஷாலினி கைகளை தட்டியபடி நக்கலாக சிரிக்கிறாள். கிளாசிக், வெரி கிளாசிக் ஹரிஷ். சிட்டிக்குள்ள மாஸ்டர் மைண்டு மாதிரி பில்டப் கொடுத்த, ஆனால் இப்போ எலி மாதிரி உன் லேப்புக்குள்ளே வந்து என்கிட்டயே மாட்டிக்கிட்ட. இதுதான் நீ இவ்வளோ நாளாக ஒளிச்சு வச்சிருந்த ஒரு ரகசிய குகையா? அந்த சஞ்சீவினி எக்ஸ் ஃபார்முலா தாத்தா இவர்தானா? முழுமையான நிசப்தம். பின் திடீரென ஹரிஷின் சத்தம் போட்ட சிரிப்பு அந்த குடோனையே அதிர வைக்கிறது. ஷாலினி துப்பாக்கியை நீட்டிக்கொண்டு நிற்க, ஹரிஷ் எந்தவித பயமும் இல்லாமல் தலையை பின்னால் சாய்த்து சத்தமாக சிரிக்கத் தொடங்குகிறான். அவனது சிரிப்பை பார்த்து ஷாலினிக்கே ஒரு கணம் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவளது தளபதிகள் குழப்பத்தில் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கிறார்கள். ஷாலினி கோபத்துடன், எதுக்குடா சிரிக்கிற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஹரிஷ் சிரிப்பை அடக்கியபடி தன் பாக்கெட்டிலிருந்து அந்த மைக்ரோ டிராக்கரை எடுத்து ஷாலினியின் முன்னால் தூக்கி போடுகிறான். பைத்தியம் எனக்கு பிடிக்கல ஷாலினி, உனக்கு தான் பிடிச்சிருக்கு. என் அத்தையோட கழுத்தில் இந்த சின்ன சிப்பை ஒட்டி வச்சுட்டு என்னை ட்ராக் பண்ணி என் லேபை கண்டுபிடிச்சிடலாம்னு நினச்சியா? நான்லாம் தூங்கும் போதும் என் மூளை முழிச்சிட்ருக்கும்னு உனக்கு இன்னும் புரியலையே. ஷாலினியின் முகம் அதிர்ச்சியில் உறைகிறது. ஹரிஷ் ஷாலினியிடம், ஷாலினி, என் வீட்டில் இருக்கிற சாதாரண லாக்கருக்கே சைலண்ட் அலாரம் செட் பண்ணுறவன் நான். உலகமே தேடுற அந்த சஞ்சீவினி எக்ஸ் ரகசியத்தை இப்படி ஒரு பாழடைந்த குடோனில் வச்சிருப்பேன்னு நீ எப்படி நம்புன? சிங்கம் எப்போவுமே தான் வேட்டையாடுற இடத்துல தூங்காது ஷாலினி. ஷாலினி ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்று, அப்போ நீ பேசிகிட்டு இருந்த இந்த தாத்தா யாரு? இந்த மூலிகை மாத்திரை என்ன? ஹரிஷ் மீண்டும் வாய்விட்டு சிரிக்கிறான். கர்ணாவும் அவனோடு சேர்ந்து சிரிக்கிறான். அவரா? அவர் பேர் கந்தசாமி. காலையில் சிட்டி மார்க்கெட்டில் கீரை விற்கிறவர். நான் தான் ஒரு 500 ரூபாயை கொடுத்து, தாத்தா, நான் சொல்கிற வரைக்கும் இந்த புதினா இலையை எப்படி மாத்திரையாக அரைக்கிறதுன்னு என்கிட்ட சீரியஸாக பேசுங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஷாலினிக்கு அவமானம் தாங்க முடியாமல் முகம் கோபத்தில் சிவக்கிறது. தான் 2வது முறையாக, அதுவும் மிக கேவலமாக ஹரிஷிடம் ஏமாந்து விட்டோம் என்ற உண்மை ஷாலினியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தது போல இருந்தது. உலகத்தையே நடுங்க வைக்கும் மாஃபியா ராணியை ஒரு புதினா இலையை வைத்து ஹரிஷ் பைத்தியக்காரியாக்கிவிட்டான். ஹரிஷ் சட்டை காலரை தூக்கிவிட்டபடி கூர்மையான பார்வையுடன், ஷாலினி, நீ எங்கிட்ட செஸ் விளையாடலாம்னு பார்க்குற, ஆனால் நான் போர்டையே மாற்றி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன். நீ என்னை தேடி இங்கே வரணும். உன் படைகள் எல்லாம் இந்த குடோனை சுற்றி நிற்கணும். அப்போதான் என் நிஜமான ரகசிய லேப் இருக்கிற இடத்தோட பாதுகாப்பை நான் இன்னும் அதிகப்படுத்த முடியும். என்னோட அந்த வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ சொல்லு, யார் முட்டாள்? ஷாலினி துப்பாக்கியின் சேஃப்டி லாக்கை நீக்கி வெறித்தனமாக, உன்னை இங்கேயே சுட்டுக்கொள்றேன்டா. ஹரிஷ் கெத்தாக ஒரு அடி முன்னால் வைத்து, சுடு, தாராளமாக சுடு. ஆனால் நீ சுடுற அந்த முதல் புல்லட் உன் துப்பாக்கியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி உன்னோட நெத்தியில் என் ஆட்களோட புல்லட் இறங்கியிருக்கும். சுத்திப்பாரு. ஷாலினி திரும்பி பார்க்கிறாள். அந்த குடோனின் உடைந்த கூரைகள், ஜன்னல்கள் என எல்லா திசைகளிலும் கர்ணாவின் ஸ்னைப்பர் ஆட்கள் ஷாலினியையும் அவரது தளபதிகளையும் குறிப்பார்த்து நிற்கிறார்கள். ஹரிஷ் அவளை வெறும் இடத்திற்கு வரவழைக்கவில்லை. தனக்கான ஒரு போர்க்களத்தை அவனே உருவாக்கி அவளை உள்ளே இழுத்திருக்கிறான். முழுமையான நிசப்தம். ஷாலினியின் நெற்றியில் விழும் சிவப்பு நிற லேசர் ஒளியின் பீப் சத்தம் மட்டும் லேசாக கேட்கிறது. மரணம் தன் கழுத்தை தொட்டுவிட்டதை அந்த மாஃபியா ராணி ஷாலினி முதல் முறையாக உணர்கிறாள். அவளது நெற்றியிலும் விக்ரம், அர்ஜுன் நெஞ்சிலும் சுழலும் அந்த சிவப்பு நிற லேசர் புள்ளிகள் கர்ணாவின் ஸ்னைப்பர் துப்பாக்கிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஹரிஷின் ஒரு சிறு கண் அசைவு போதும் அந்த குடோனே இரத்தக்காடாக மாறிவிடும். ஷாலினியின் கை நடுங்குகிறது. அவளது கண்களில் முதல் முறையாக பயம் எட்டி பார்க்கிறது. அதை பார்த்து ஹரிஷின் முகத்தில் ஒரு ஏளனமான சிரிப்பு. ஹரிஷ் ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி, என்ன ஷாலினி, சுடு, ஏன் கை நடுந்தது? மாஃபியா ராணின்னு ஊருக்குள்ளே பில்டப் கொடுத்தியே, இப்போ ஒரு சாதாரண மனுஷன் முன்னாடி துப்பாக்கியை கீழே போட போறியா? கீழே போடு துப்பாக்கி. ஹரிஷின் குரல் அந்த குடோனையே அதிர வைக்கிறது. ஷாலினி வேறு வழியில்லாமல் பற்களை கடித்துக்கொண்டு தன் கையிலிருந்து துப்பாக்கியை கீழே போடுகிறாள். அவளது தளபதிகளும் ஆயுதங்களை கீழே போடுகிறார்கள்.
ஆயுதங்களை இழந்த ஷாலினி தலை குனிந்து நிற்கிறாள். ஹரிஷ் அவளை நெருங்கிச் செல்கிறான். அவளது கண்களை நேருக்கு நேர் பார்க்கிறான். ஹரிஷ், உன்னை இப்போ நான் உயிரோட விடுறது என் கருணையால் இல்லை, என் ஆட்டத்தோட அடுத்த மூவ் நீதான். நீ உயிரா நினைக்கிற உன் ஈகோ இன்னைக்கு என் காலில் மிதிப்பட்டுடுச்சு. இனிமே உனக்கு தூக்கம் வராது. அந்த சஞ்சீவினி எக்ஸ் ரகசியம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நீ செத்து செத்து பிழைப்ப. அதுதான் உனக்கு நான் கொடுக்குற தண்டனை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.